ஸோ நாங்கள் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு இங்கிலீஷ் வந்து கவர் பண்ணுங்க. ஸோ மெயினான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த SSC-CGL அது இங்கிலீஷ் இல்லாமல் நம்மளால கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் சரி, இப்போ நீங்கள் கமிங் எழுத போகிற AAI-ATC எக்ஸாம்ஸ்க்கும் சரி, எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது இந்த இங்கிலீஷ் மட்டும் தான். பிகாஸ் ப்ராமினெண்ட்டாக இந்த 2 எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராஜஸ் கிளாஸஸ். ஐ அம் லோகேஷ் பிரவீன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ். ஸோ இந்த டாபிக் எதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன்னா, பிகாஸ் ஒரு லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபுல் இந்த பிளாங்க்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் வரும். ஸோ இதில் எல்லாருமே சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங். ஸோ சென்டென்ஸ் கொடுத்துருவாங்களா, அதில் நம்ம எரர் ஸ்பாட் பண்ணணும். ஒரு சென்டென்ஸில் நீங்கள் எரர் ஸ்பாட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்காக நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு சென்டென்ஸ்ன்றது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்ன்றது பேட்டர்னாக இருக்கும்போது இது இந்த வேர்ப்ன்றதா முக்கால்வாசி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள், நான் சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் என்னால் ஃப்ரேம் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் சே கெட் அவுட். ஸோ இது ஒரு கம்யூனிகேஷன் ப்ளே பண்ணுது. ஓகே, நான் இங்கே சப்ஜெக்ட் யூஸ் பண்ணல, ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணல. பட் வேர்ப் இல்லாமல் எந்த ஒரு லாங்குவேஜிலும் நம்மளால ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ அந்த வேர்பை பேஸ் பண்ணி தான் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே இருக்குது. வேர்ப் இருந்தால் தான் அது சென்டென்ஸ். அப்போது ஒரு வேர்ப் வரும்போது இந்த வேர்போட ஃபார்மேஷன்ஸ் என்னன்னு தெரியணும், அதோட யூசர்ஸ் என்னன்னு தெரியணும். அது அந்த சென்டென்ஸில் டைமோட ஃபேக்டர் இதுதான் டிசைட் பண்ணும். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால எரர் ஸ்பாட்டிங் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ப்ஸ் என்னன்றது நம்ம பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ இந்த வேர்ப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன சென்டென்ஸ் எழுதினாலும் நான் உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். நீங்கள் எப்போவுமே திங்க் பண்ணுங்க. ஸோ நீங்கள் என்னென்ன மைண்டில் திங்க் பண்ணுறீங்களோ அதை நான் எங்கெங்கே பிரேக் பண்ணுறேனோ அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வேர்ப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வேர்புக்கான டெஃபினிஷன் என்னன்றது மைண்டில் யோசிங்க. அந்த டெஃபினிஷனுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, கண்டிப்பாக பிளேஸ்ன்றது வேர்ப் சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்போ டெஃபினிஷன் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, வேர்ப்ன்றது ஒரு ஆக்ஷன். ஸோ வேர்ப் இஸ் நத்திங் பட் அன் ஆக்ஷன் ஆஃப் அ சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்ன்றது எனக்கு இது, வேர்ப்ன்றது இது. ஸோ வேர்ப் என்னன்னா இந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன் தான் வேர்ப். பட் இப்போ இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன். ராம் இஸ் அ பிளேயர். இப்போ இந்த சென்டென்ஸ்ல நான் வேர்ப் கண்டுபிடிக்க சொன்னா நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? ஓகே, ஸோ இந்த இடத்துல எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும்னா, இதுதான் வேர்ப்ன்றது தெரியும், பட் இது இந்த டெஃபினிஷனுக்குள்ள ஃபிட் ஆகாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் என்னன்னா, வேர்ப்ன்றது ஒரு ஆக்ஷன்ன்றது தெரியும். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, வேர்ப்ன்றது ஆக்ஷன் மட்டும் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ அ ஸ்டேட். ஸோ இது 2 ஃபேக்டரும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால் வேர்ப்குள்ளே போகவே முடியும். பிகாஸ் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுனால இந்த ஃபேக்டர்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியணும். ஸோ வேர்ப்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம்னா, இட் இஸ் நத்திங் பட் அன் ஆக்ஷன் as well as the state of your subject, which means இந்த 2 சென்டென்ஸையும் ராம்ன்றது சப்ஜெக்ட். ஸோ என் சப்ஜெக்ட்டுக்கு 2 பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஒன்று, the subject has to do any action or he or she should be in a particular state. ஒன்று ஆக்ஷனில் இருக்கணும், இல்லை ஸ்டேட், அதாவது ரெஸ்ட்டில் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தே ஆர் ஆக்ஷன் அண்ட் ஸ்டேட் ஆஃப் யுவர் சப்ஜெக்ட். ஓகே, இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்மளால வேர்ப்ஸ்குள்ளே போக முடியும். ஸோ வேர்ப்ஸில் நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது என்னன்னா, டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். ஸோ வேர்ப்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்னா, மெயின் வேர்ப்ஸ் or you can also say action verbs. Two auxiliary verbs or else we'll call it as state verbs. And third, we call it as modal auxiliary verbs. Modal auxiliary verbs, or we can call it as helping verbs. So the 3 types இருக்கும் verbsல. So main verbs or action verbs, auxiliary verbs or state verbs, modal auxiliary verbs and helping verbs. இந்த CGL ப்ரிப்பேர் பண்ற முக்காவாசி கேண்டிடேட்ஸ் என்கிட்ட எப்பவுமே கேட்குற டவுட்ஸ் என்னன்னா, இந்த மெயின் வேர்ப்ஸ்ன்றது அவங்களுக்கு புரியும், இந்த ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்ன்றதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்ன்றது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது.
ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மெயின் வேர்ப்ஸ்னா என்ன, ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்னா என்ன, மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் என்ன, இதை தான் நம்ம இந்த செஷனில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வர ஃபோர்த் கமிங் செஷன்ஸில் நான் பார்ட் பை பார்ட் வந்து வேர்ப்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இது முடியும் போது நம்ம சீரீஸ் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கும்போது நம்ம வேர்ப்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நம்மளுக்கு புரியும். ஓகே. ஸோ இஃப் திஸ் இஸ் த கேஸ், ஃபர்ஸ்ட் வந்து மெயின் வேர்ப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மெயின் வேர்ப்ஸ் ஆர் வி கால் இட் ஆஸ் ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் மெயின் வேர்ப்ஸ் அண்ட் ஆக்ஷன் வேர்ப்ஸில் உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸோ ஆக்ஷன்றது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ வேர்ட் கால் கம், தேர் இஸ் அ வேர்ட் கால் கோ, தேர் இஸ் அ வேர்ட் கால் பிளே. ஓகே. இப்போ ஸோ கம்ன்ற வேர்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அப்போ வேர்ப்ஸை வந்துட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும், ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணும்போது மெயின் வேர்ப்ஸை அது வந்து ப்ரெசென்ட்டில் பண்ணுவோம். ஒரு ஃபார்ம் என்னன்னா ப்ரெசென்ட் ஃபார்ம், இன்னொரு ஃபார்ம் வந்து பாஸ்ட் ஃபார்ம், the last form is past participle. ஸோ 3 ஃபார்ம்ஸ் இருக்கும், present, past and past participle. ஸோ இப்போ இந்த கொடுத்த 3 வேர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா present, come, go, play, இது மூணுமே present. இப்போ இதோட past ஃபார்ம்ஸ்ன்றது V2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ come becomes came, go, went, play, played. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட பாஸ்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வெர்ஷன் இருக்குது, தட் இஸ் கால்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். தட் இஸ் அகெயின் கம், கேம், கம். ஐம் சாரி. ஸோ இட் இஸ் அகெயின் கம், கம், கேம், கம், கோ, வெண்ட், கான், பிளே, பிளேட் அண்ட் பிளேட். ஓகே. ஸோ அப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸ் வரும்போது அதோட 3 ஃபார்ம்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாஸ்ட்னா என்ன அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ஸ். ஸோ V1ன்றது ப்ரெசென்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும், V2 பாஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும் அண்ட் V3ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெப்ரசென்ட் பண்ணும். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வேர்ப்ஸில் இருக்க எல்லா லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸையும் ப்ரெசென்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக இதை நான் மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி, இல்லை மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமில் லைக் AI-ATC இருக்க அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லையும் சரி, எரர் ஸ்பாட்டிங் நீங்கள் இப்போ ஸ்பாட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வேர்ப்ஸோட டைப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த வேர்ப்ஸோட டைப்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் நெக்ஸ்ட் நம்மளால டென்ஸ்ன்றதை ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் டென்ஸ்ன்றது டைம், ஒரு சென்டென்ஸில் டைம்ன்றது இந்த வேர்ப் தான் டிசைட் பண்ணும். நான் சொன்ன மாதிரி ப்ரெசென்ட், பாஸ்ட், ஸோ இதுதான் டைமை டிசைட் பண்ண போகுது. அப்போ டென்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் நெக்ஸ்ட் டாப்பிக்கான ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டென்ஸ் இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் தெரியும். அண்ட் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு கண்டிஷனல் க்ளாசஸ். ஸோ கண்டிஷனல் க்ளாசஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா இதுக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த வேர்ப்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த வேர்ப்ஸ் தெரிஞ்சாதான் இதெல்லாமே நம்ம பண்ண முடியும். ஓகே. ஸோ கம், கேம், கம், கோ, வென், கான், பிளே, பிளேட், பிளேட். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம், அதில் நீங்கள் பார்க்கலாம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேர்ப்ஸ் என்னன்னு தெரியணும்னா இதோட V1, V2, V3 ஃபார்ம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ இது மெயின் வேர்ப்ஸ் அண்ட் ஆக்ஷன் வேர்ப்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் என்ன பார்க்கலாம்னா, உங்களுக்கு இதோட V1, V2, V3 ஃபார்ம் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் கொடுத்து அதில் எப்படி வரும்ன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸ் நான் சொல்லியிருந்த மாதிரி இட் இஸ் நத்திங் பட் த ஸ்டேட் ஆஃப் யுவர் சப்ஜெக்ட். நம்ம சப்ஜெக்ட் ஒரு ஸ்டேட் தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு சொல்லிக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ப்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன், ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். இப்போ சென்டென்ஸ் எழுதுறேன், ராம் இஸ் மை ஃப்ரெண்ட். இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சென்டென்ஸோட டைம் ஃபேக்டரை எது டிசைட் பண்ணோம்னா அந்த சென்டென்ஸில் இருக்க வேர்ப்ஸ் தான். அப்போ இதில் எது டைம் ஃபேக்டர் டிசைட் பண்ணுது, இஸ் மை ஃப்ரெண்ட், விச் மீன்ஸ் த சென்டென்ஸ் இஸ் இன் ப்ரெசென்ட் டென்ஸ். இந்த சென்டென்ஸ் ப்ரெசென்ட்ல இருக்குது. ஸோ அதுக்கு இந்த வேர்ட் இஸ்ன்றது பார்த்தாலே தெரியும் இது ப்ரெசென்ட் டென்ஸ்ல இருக்குன்னு. அப்போ இதை பாஸ் மாத்தோம்னா ராம் வாஸ் மை ஃப்ரெண்ட். இப்போ இந்த சப்ஜெக்டோட ஸ்டேட் என்னன்னா இஸ் மை ஃப்ரெண்ட், வாஸ் மை ஃப்ரெண்ட், ப்ரெசென்ட், பாஸ்ட். அப்போ டைம் ஃபேக்டர் டிசைட் பண்றதுனால இது ரெண்டுமே வேர்ப் கேட்டகரியில வரும். ஓகே. ஸோ அதனால தான் ஆக்சிலரி இந்த ஸ்டேட்டுமே நமக்கு வேர்ப் கேட்டகரியில் வரும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட் வேர்ப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டேட் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ், ஆம்,
are, was, were, has, have, had, be, become and became. ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப்ஸ். இதுதான் செட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர். இதோட கிளாசிஃபிகேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ ராம் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ அவன் இப்போ இருக்கான். இப்போ ராம் வாஸ் மை ஃப்ரெண்ட்னா பாஸ்ட்ல இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங். பட் இதுவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். திஸ் இஸ் கால்ட் ஸ்டேட் ஆஃப் having, and the last is called state of becoming. So எல்லாமே ஸ்டேட் verbs தான். பட் என்னென்ன டைப்ஸ் என்னென்ன ஸ்டேட்டை பற்றி பேசுன்றதா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸோ என்ன நிலையில் இருக்குன்றதை பற்றி பேசும். தென் ஸ்டேட் ஆஃப் ஹேவிங். ஸோ ஒரு விஷயத்தை வச்சிருக்கு, தட் இஸ் யூ பொசஸ் சம்திங், ஸ்டேட் ஆஃப் ஹேவிங். அண்ட் லாஸ்ட் இஸ் கால்ட் ஸ்டேட் ஆஃப் பிகமிங். இந்த மூணு ஸ்டேட்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். இது மூணு ஸ்டேட்லுமே பார்த்தீங்கன்னா இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர். In the first three words வந்து present tense, next two words வந்து past tense. Has, have, had. Has, have present tense, had past tense. Be, become present, became past. So நம்ம verbsல எப்பவுமே தெரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும் தான். என்னென்ன வேர்ட்ஸ் வந்துட்டு presentல இருக்கு, pastல வரும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, உங்க சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும். இது ஃபர்தர் செஷன்ஸ்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா என்ன. ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா ஸ்டேட். ஸோ ஸ்டேட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஸ்டேட் ஆஃப் ஹேவிங் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பிகமிங். ஸோ இதுதான் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ். இது ப்ரெசென்ட் எது, பாஸ்ட் எது, இது மட்டும் தான் நமக்கு இப்போ தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்றது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டூ கேட்டகரிஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பட் இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் எக்ஸாக்டாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸோட லிஸ்ட் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் எப்படி யூஸ் பண்ணுவோம், எங்கே யூஸ் பண்ணுவோன்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 2 ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மாடல் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணோன்னே அதோட மீனிங்கும் இல்லை அதோட இன்டென்ஷனும் எப்படி மாறுதுன்னு மட்டும் பார்ப்போம். ஐ சே ராம் ஆர் ஓகே, he knows the truth. He knows the truth. So இந்த இடத்துல main verb, that is action verb யூஸ் பண்றோம். main verb யூஸ் பண்ற action verb. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்ன, he knows the truth. அவனுக்கு உண்மை கண்டிப்பா தெரியும். which is to say 100%. கண்டிப்பா அவனுக்கு தெரியும். இதுல டவுட்ஸ் இல்ல. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். பட் if at all I write a statement like this, he doesn't know the truth. So இப்போ என்னன்னா அதே 100% தான், பட் அவனுக்கு தெரியாது. ஸோ 100% ஒன்று எஸ்ல சொல்லுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்லுவோம். கரெக்டா? he knows the truth 100% yes, he doesn't know the truth 0% no or 100% no. ஸோ எப்படி பார்த்தாலும் அப்சல்யூட்ஸ் தான், ஒன்று ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மெயின் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படின்னா ஒன்று எஸ் சொல்லணும் இல்லை நோ சொல்லணும். பட் இதுவே ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்ப் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணனா மீனிங் எப்படி மாறுதுன்னு மட்டும் பார்ப்போம். he may know the truth. ஸோ இந்த இடத்துல எதுக்காக இது ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வரது ஒரு மெயின் வேர்ப். இந்த மெயின் வேர்ப் இல்லாம இந்த மாடல் ஆக்சிலரி வேர்பை மட்டும் நம்மளால தனியா எழுத முடியாது. ஸோ இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ன்றது இந்த மெயின் வேர்புக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் இதை ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல he may know the truthன்றது இப்போ என்னால் 100% சொல்ல முடியாது, 0% சொல்ல முடியாது, எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது. which means it opens a channel for probability. The probability says it is there is a 50% chances of yes or a 50% chances of no. ஸோ எப்போ உங்களுக்கு ஜீரோவும் இல்லாமல் 100 இல்லாமல் எஸ்ஸும் இல்லாமல் நோன்னு இல்லாமல் இன் பிட்வீனில் ஒரு பாசிபிலிட்டியை பற்றி பேசுறதுக்கோ இல்லை ஒரு ப்ராபபிலிட்டியை பற்றி பேசுறதுக்கோ இல்லை ஒரு பர்சனோட கெப்பாசிட்டி பற்றி பேசுறதுக்கோ
ஸோ இந்த மாதிரி இன்டென்ஷன்ஸை நம்ம கன்வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை தான் நம்ம மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸில் என்ன நம்ம அப்போ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன், குட், ஷால், ஷுட், will, would, may, might, must, ought to, dare to, and used to. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான் உங்களுக்கு வேர்ப்ஸ்க்காக. இதுக்கப்புறம் வர ஃபோர்த் கமிங் செஷன்ஸ் உங்களுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள். எதாவது டவுட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் பார்க்கலாம். உங்களோட ஃபோர்த் கமிங் செஷன்ஸில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ப்ஸ் பார்த்துட்டோம். இந்த வேர்ப்ஸில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ்னால் என்னன்றது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதில் என்னென்ன பார்க்க போகிறோன்ற கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸுமே ஒரு எக்ஸாமில் எங்கெல்லாம் கேட்பாங்க, எரர் ஸ்பாட்டிங்லேருந்து என்னென்ன டாபிக்ஸ்க்கு எப்படி வரும்ன்றதை பார்ப்போம். அப்புறம் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணலாம். ஸோ பிகாஸ் மெயினாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ் அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இதை தான் நம்ம பார்க்கணும். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எக்ஸாமுக்கு தேவையான ரூல்ஸ், பிகாஸ் இந்த ரூல்ஸ்ன்றதை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கொஞ்சம் கைட் பண்ணும். ஓகே, 100% கைட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஏன்றதும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூல்ஸ்ன்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் செஷன்ஸ் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாரும் கேட்குறது என்னன்னா நான் டெக்னிக்கலில் ரொம்ப ப்ராமினென்ட் எக்ஸாம் யூபிஎஸ்சிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு SSC-CGL தான் இருக்குது. ஸோ SSC-CGL இங்கிலீஷ் இல்லாமல் கண்டிப்பாக போக முடியாது. பிகாஸ் 200 கொஷின்ஸ்ன்றது நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிராக் பண்ணணும்னா இங்கிலீஷ் தெரியணும். ஸோ CGL இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நியர் ஃபியூச்சரில் உங்களுக்கு வரப்போகிற ATC எக்ஸாம், தட் இஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், இந்த எக்ஸாம்ஸ் இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த செஷன்ஸ் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துமே பார்க்கறதுக்கான டாபிக்ஸ் லைக் எரர் ஸ்பாட்டிங்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நான் அப்டேட் பண்ணுற செஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும்னா நீங்கள் இது பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் எங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.